மன்னிப்பு கேட்ட மாணவிக்கு முத்தம் கொடுத்த இளைஞர். கோவையை சேர்ந்த 20 வயது இளம்பெண் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் தனது ஸ்கூட்டரில் பாலக்காடு மெயின் ரோடு குனியமுத்தூர் அருகே சென்றபோது அங்கு சாலை குண்டும் குழியுமாக இருந்துள்ளது. அப்போது அந்த குழியில் கல்லூரி மாணவியின் ஸ்கூட்டர் ஏறி இறங்கி நிலை தடுமாறி அந்த வழியாக வந்த இளைஞரின் இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த கல்லூரி மாணவி அந்த இளைஞரிடம் சிரித்தபடியே சாரி என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். தன்னிடம்தான் சிரித்து பேசுகிறார் என்று தவறாக நினைத்து மாணவியை விடாமல் பின்தொடர்ந்துள்ளார் அந்த இளைஞர். சிறிது தூரம் சென்றதும் மாணவியின் ஸ்கூட்டர் முன் சென்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார். பின்னர் அவரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டும் இருந்துள்ளார். சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த மாணவியின் கையை பிடித்து கை மற்றும் கழுத்து பகுதியில் முத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி அலறி கூச்சலிட்டுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பித்துள்ளார் இளைஞர். இது குறித்து அந்த கல்லூரி மாணவி குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாணவிக்கு முத்தம் கொடுத்த இளைஞர் கோவை புதூர் சக்தி விநாயகர் கோயிலை சேர்ந்த முகமது ஷெரீப் என்றும் அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் முகமது ஷெரீப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.